இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, நான் சொன்னேன் இல்லையா கோவில் கும்பாபிஷேகம்ன்ட்டு. கோவில் கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் அந்த கோவிலை காட்டிடலான்ட்டு நான் போயிட்டுருக்கோம். அவங்க நம்ம வீட்டிலேருந்து நடந்து போயிட்டுருக்கோம். தெரிஞ்சு நம்ம அப்படியே நடந்தே போயிடலாம். நடந்து போனால் கொஞ்சம் டக்குன்னு போயிடலாம். காலையில் 8:30 ஆகுது. பாருங்க, இன்னும் கடை கூட திறக்கலை. கடை கூட நீ திறக்கலை. உலகத்தையே படித்த பிரம்மாவை விட, பிரம்மாவையே தொப்பை கொடியில் தாக்கிய கரிமாலை விட, கரிமாலையே அடக்கிய பாத்திரனை விட, பாத்திரனை அடக்கிய முனிவரை விட, முனிவரை அடக்கிய கலசத்தை விட, கலசத்தை தாக்கிய அரவத்தை விட, அரவத்தை மோதிரமாக கொண்ட அம்மாவை விட, அம்மாவை ஒரு புறமாக தாக்கிய சிவனை விட, சிவனே இதுதான் கோவில். இதுதான் கோவில். நம்ம இப்போ போயிடலாம். ஆலயத்திற்குள் வரும்போது அடியார்கள் பேசணும், நாய்கள் பெருமக்கள் பேசணும், 63 நாய்மார்களை பேசணும், 12 ஆழ்வார்களை பேசணும். அது எங்கள் ஊர் பேசணும். அடியார்கள் செய்வதை நினைக்கணும். அடியார்கள் செய்ய தொண்டை நாமும் செய்ய முயற்சிக்கணும். இப்படி முயற்சித்து வந்தாலே அந்த அடியார்கள் அடைந்த கீர்த்தியும் பேரையும் நாம் அடைவோம் என்பது நிகழ்ச்சி. எல்லாம் வல்ல புவனேஸ்வரி தாய், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, இங்கே தண்டுமாரியம்மனாக வீட்டில் இருக்கக்கூடிய தாய், நாம் கேட்கும் அனைத்து வார்த்தையும் தரட்டும். உண்மையிலும் பொதுமையிலும் பதவி வேணும் பட்ட வேணும் என்று மட்டும் கேட்காமல் உன் அருள் என்றென்றும் சிந்திக்க வேண்டும். 16 வகையான செல்வங்களும் தர வேண்டும். பாருங்க, ராஜமுருகன் செந்தில் ஆண்டவன் ராஜமுருகனையும் காட்டியாச்சு.